பழனியில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுவது போல திருவண்ணாமலையில் சிவபக்தர்கள் மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்ட பழனி கோவிலில் நீதிமன்ற உத்தரவுப்படி திருக்கோவில் நிர்வாகம் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருவதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி நகராட்சிக்கு சொந்தமான மற்ற பகுதிகளையும் திருக்கோவில் நிர்வாகம் கையகப்படுத்த நினைக்கிறது. இதனால் நகராட்சி நிர்வாகத்திற்கும் திருக்கோவில் நிர்வாகத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆக்கிரமிப்பு அகற்றம் காரணமாக சாலையோர வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே சாலையோர வியாபாரிகள் பாதிக்காத வண்ணம் அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்ளாதது தமிழகத்தின் நலனை புறக்கணிப்பதாக உள்ளது என்றும், அவர் இந்த கூட்டத்திற்கு மட்டுமல்ல கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டம் மற்றும் ஜிஎஸ்டி கூட்டம் ஆகிய எதிலும் பங்கெடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு தேவையான நிதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமாகவே வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு என்ற பெயர் ஒன்று இல்லை என்பதை வைத்து ஸ்டாலின் கூறுவது சரியல்ல. இது அண்ணா, கலைஞர் போன்றவர்களின் திமுக கொள்கையில் இருந்து திராவிட மாடல் என்னும் பிரிவினைவாத கொள்கைக்கு ஸ்டாலின் மாறியுள்ளார். தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறும் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்பதை காட்டுகிறது. மத்திய உள்துறை அமைச்சகமும் தமிழக ஆளுநரும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். பழனியில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதை இந்து மக்கள் கட்சி வரவேற்கிறது என்றும், இதே போல திருவண்ணாமலையில் சிவபக்தர்கள் மாநாடு நடத்த வேண்டுமென அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். பழனி செய்தியாளர் ஆசிக் அலி. எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன். வணக்கம் தலைமுறை. இருக்கலாம், நிதி ஆயோகா இருக்கலாம், இதையெல்லாம் இவங்க மதிக்கிறது இல்ல. ஏன்னா இவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்ல. அப்படியே நிதி ஒதுக்கப்பட்டாலும் அந்த நிதியை அதுல இவங்க ஊழல், நிர்வாக சீர்கேடு அப்படிதான் இது இருக்குது. மத்திய அரசு எந்த திட்டங்களையும் நேரடியாக மத்திய அரசு தான் இங்க நிறைவேற்றணும் ஒழிய இவங்க கையில கொடுத்தீங்கன்னா அதுல ஊழல் தான் மிஞ்சும். அனுமதி நீதிமன்றத்தை நாடுவோம். இதுக்கு என்ன அனுமதிக்கு என்ன? கோயிலுக்குள்ள விநாயகர் ஊர்வலம் நடத்துறதுக்கு எதுக்காக அனுமதி? நாம எப்பொழுதும் போல பேசுவோம், பேச்சுவார்த்தை நடத்தலாம். இப்போ ஆர்டிஓ மூலமா எல்லாமே நீதிமன்றத்துடைய நாலேஜுக்கு எடுத்துட்டு போலாங்கிறாங்க, கலெக்டர் மூலமா எடுத்துட்டு போலாங்கிறாங்க. பழனி கோயில்ல அல்லது பழனி கிரிவல பாதையில விநாயகர் ஊர்வலம் நடத்துவது என்பது இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாதுங்கிறீங்க. அது ஓகே, கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஆன்மீக உலகம் நடத்துக்கு என்ன தடை? சரிதானா? அதனால இந்த விஷயத்தை நாங்கள் எப்பொழுதும் போல இங்க இருந்தா பண்ணணும். எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இதுல செயல்படுவோம். சும்மா ஏதாவது ஒரு வியாபாரிக்கு ஒரு பிரச்சனை அல்லது இங்க இருக்கிற மக்கள், இப்ப நான் வந்தேன், ஒரு 10 பேர் வர்றாங்க, சொல்றாங்க இவ்வளவு நாளா இவ்வளவு பெரிய கட்டடங்க இடிச்சிட்டாங்க. இந்த கொலை தடுக்க தமிழக தவறிவிட்டாங்க. ஆம்ஸ்டாங் கொலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் டெய்லியும் கொலை நடந்து கொண்டு இருக்கிறது, கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறது உலகத்துக்கே தெரியும். தமிழக அரசாங்கத்துல உளவுத்துறை ஃபெயிலியர், சட்டம் ஒழுங்கு ஃபெயிலியர், இந்த குற்றச்சாட்டை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுல மத்திய அரசு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. மத்திய அரசு உள்துறை அமைச்சர் அங்கிருந்து நடவடிக்கை எடுக்கணும். கவர்னர் சம்பந்தமாக, தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கை தாக்கல் செய்யணும். இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கை. அவரும் கலந்துக்கிறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? கண்டனத்திற்குரியது. சுகி சிவம் அவர்கள் பழனியில கொடிமரம் இல்ல, பழனியில முருகன் இல்ல, சித்தர் கோயில், இப்ப அவர் ஏதோ வித்தியாசமா பேசுறாரு. குலதெய்வ வழிபாடு பண்ணா ஜாதி வந்துடும். அவர் திராவிட கருத்தியலை முருக பக்தர்கள் மீது திணிக்க முயற்சிக்கின்றார். சேகர் பாபு அதிலே இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை அதிலே இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். சுகி சிவம், சுபவீரபாண்டியன், முப்பாட்ட முருகன். முப்பாட்ட முருகன் சொல்றது எப்படி? முருகன்கிறவர் எங்களுக்கு தெய்வங்க. அவருடைய உருவத்தை மாத்துறது, முப்பாட்ட முருகன் சொல்லி கையில் ஒரு குச்சி வச்சுட்டு கருப்பா ஒரு உருவத்தை போட்டு, இதெல்லாம் முருக பக்தருடைய மனம் புண்படுகின்ற வேலை. அதை நாம் தமிழர் செய்தாலும் சரி, சுகீசுவம் செய்தாலும் சரி, திராவிட கருத்தியலாளர்கள் யார் செய்தாலும் சரி, அறநிலையத்துறை அதற்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. ரொம்ப நல்ல முடிவுகள் எல்லாம் எடுத்திருக்காங்க, நாங்க வரவேற்கிறோம். எப்படி முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறாங்களோ அது மாதிரி சிவபக்தர்கள் மாநாடு நடத்தணும் திருவண்ணாமலையில. அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். புரியுதுங்களா? அறநிலையத்துறைக்கு அதானுங்க வேலை. அதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம்.